ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீடை வாசலெல்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி வெடித்த பட்டாசு எல்லாம் மழை பெஞ்சு மண் பூரா சரிஞ்சு வந்து வாசலில் கிடக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம மருதாணி செடியிலேருந்து மருதாணிலாம் தேவையான அளவுக்கு பறித்து வச்சுக்கிட்டு மாதுளை செடி மருதாணி செடியெல்லாம் வெட்டி எடுக்க போகிறோம். ஏன் வெட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செடியில் ஃபுல்லாக புழு. இந்த பாருங்கள், எங்கள் வீட்டு செடியில் இந்த காய் விட்டுச்சுன்னா, மாதுளங்காய் விட்டுச்சுன்னா நான் வந்து பெருசாக விட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஞ்சு சாப்பிட்டா வயிறு புண்ணுக்கு நல்லது. அதனால் இந்த பிஞ்சவே நான் வந்து பறித்து சாப்பிட்ருவேன். ரோட்டில் போகிறவங்களே பாதி பறிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த வருஷம்லாம் வந்து காய் வைக்கவே இல்லை. போன வருஷம்லாம் நிறைய காய் வச்சது. பாதி வந்து நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். எப்படி வயிறு புண்ணுக்கு இதான் ஜகன் எல்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்க ரோட்டில், இந்த பிஞ்சு சாப்பிட்டா வயிறு புண்ணுக்கு நல்லதுன்னு. அதனால் அதை அப்படியே சாப்பிட்ருவேன். மருதாணி செடியை வெட்டி எடுத்தாச்சு. ஆசாசியாக நட்டு வளர்த்த மருதாணி செடி வெட்டி எடுத்தாச்சு. ஏன்னா சீக்கிரமாக துளுத்துரும், அதனால் வெட்டிட்டோம். மாதுளம் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா புழு நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள், கையெல்லாம் எப்படி அரிக்குது தெரியுமா? தலை பட்டாலே அரிக்குது. புழு பட்டால அந்த செடி பட்டாலே அரிக்குது. அதனால தான் ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாச்சு. மருதாணி செடி, மாதுளை செடி, அந்த கல்வாழை செடிலாம் வந்து அந்த வீடு கட்டி வந்த புதுசில் வச்சது. வெட்ட துளுத்துக்கிட்டே இருக்குது அந்த செடி. எவ்வளோ புழு தெரியுங்களா அந்த மாதுளை செடியில். இந்த கேப்பில் எங்கள் வீட்டுக்காரங்க சமைக்கலைன்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷனில் உட்காந்துருக்காரு. வா வெட்டித்தான்னு சொன்னதுக்கு வரமாட்டேன், நீயே போய் வெட்டுன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, கல்வாழை செடி, அதில் ஒரு கருப்பு கலர் தவளை, எவ்வளோ பெரிய தவளை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு ஓடிச்சு, எவ்வளோ பெரிய தவளை. இந்த மாதிரி மலையறதுக்கு வந்து பூச்செல்லாம் நிறையா அண்டும் வீட்டு வாசல்லையே செடி இருக்கிறதுனால அதனால தான் ஃபுல்லாக எல்லாம் வெட்டி எடுக்கிறேன். எனக்கு மனசு சரியில்லை அதெல்லாம் வெட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு கீழே நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அந்த பில்லெல்லாம் ஒன்று கூட விட மாட்டேன். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுப்பேன் வீட்டை. இப்போ நான் மேலே போனதுனால கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இருக்கிறதில்ல. அப்படியே கசன்னு கிடக்குது வீடெல்லாம். அதனால் வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு குப்பையெல்லாம் கூட்டி எடுத்து, அந்த வீடு வந்து கொஞ்சம் எங்களுக்கு பள்ளத்தில் தான் இருக்குதா, ரோட்டு கீழே இருக்குண்ணா, ரோடு மேடு. அதனால் வந்து அந்த மண் பூரா சரிஞ்சு வந்து வாசலில் நின்றுக்குது. இந்த 2 நாள் மழையெல்லாம் கூட்டவே முடியல. இன்றைக்கி தான் அதெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு கையெல்லாம் அரிப்பு தாங்க முடியல. கழுத்தெல்லாம் அரிக்குது, அவ்வளோ இது. அது இல்லாமல் இந்த செடியை வெட்டினதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீட்ரு பெட்டியை வந்து மறைக்கக்கூடாது இல்லையா? கணக்கெடுக்க வரவங்க வந்து நம்மளை சத்தம் போடுவாங்க. அதனால் மெயினாக அதுக்காக தான் வெட்டினுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெட்டி எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு, கூட்டி எடுத்தாச்சு. இந்த முருங்கை செடி களையரிசி வந்து கொடுத்து 1 மாதம் ஆச்சு. இந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு நட்டு வைக்கலான்னு போட்டால் நடவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது அழகாக துளுத்து வந்துருச்சு. மேலே கொண்டு போய் சாக்கில் வைக்க போகிறேன். நம்மளுக்கு அளவாக கீரை மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா வீட்டு வாசலில் கீரை வைக்கக்கூடாதுல்ல, அதனால தான். இன்றைக்கி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.